Renatos Perspectivas. Hi guys, welcome to my channel. இப்போது கொரோனா சம்மந்தப்பட்ட டாபிக் பேச போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வந்து அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ கோவிட்-19 ட்ரீட்மெண்ட், அதுக்கான லோன்ஸ் அதை எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பேச போகிறேன். ஸோ இப்போது வந்து கொரோனாவில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார் வச்சுக்கோங்களேன், அவர் மருத்துவ செலவுன்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆர்டிபிசிஆர் ஸ்கேனு தொடங்கி அப்புறம் டெய்லி பெட் சார்ஜஸ்ஸு, அப்புறம் மெடிக்கல் செலவு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், அப்புறம் வெண்டிலேட்டர், இப்போ மருந்து, அப்புறம் இந்த ஸ்டெராய்ட்ஸ், அப்புறம் அந்த ரெமடிசிவிர், அந்தமாரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர செலவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல், நான் கிரிட்டிக்கல் 2 வகையில் பிரிச்சிருப்பாங்க. ஸோ நான் கிரிட்டிக்கல் பார்த்துட்டிங்கன்னா கிரேட் 1, கிரேட் 2ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பெட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பர் டே 7,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிரேட் 3, கிரேட் 4 டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் வந்து 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன நான் கிரிட்டிக்கலுக்கு. கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர் டே ஒரு வெண்டிலேட்டர் ஒரு பொருத்தப்பட்ட ஒரு பெட்டாக இருந்துச்சுன்னா 35,000 ஆகுது. ஆக்சிஜன் சப்போர்ட் பண்ண ஒரு பெட்டை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா 25,000 ஆகுது. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து க்யூர் ஆகி வரதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணி வருதுன்னு பாருங்கள். அவங்க வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக பே பண்ண வேண்டி வரும். ரொம்ப ஏழைங்களாக இருந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டோட காப்பீடு திட்டம் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். பணக்காரங்களாக இருந்தால் அவன் வந்துட்டு பணத்தை வச்சுட்டு அவன் மீன் வந்துடலாம். ஆனால் இது ரெண்டுக்குள்ள நடுப்பட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அதாச்சும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு அவங்க எவ்வளோ எப்படி மீண்டு வர முடியும், ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் அவங்க சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ன்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நமக்கு டைரெக்டாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லோன் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த கொரோனா பேஷண்ட்க்கு டைரெக்டாக ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் வந்து கோவிட்-19 ட்ரீட்மெண்ட்காக பேஷண்ட்டுக்கு தராங்க. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 lakhs வரைக்கும் தராங்க. மினிமம் வந்து 25,000 சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் பண்ணலான்னா ஒன்று இண்டிவிஜுவல் பர்சனுக்கு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது திரும்ப ரீபே பண்ணுறதுக்கு 5 years வந்து எல்லா பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி, ஒரு பேங்க் லோன் வாங்குறதுக்கு நிறைய எலிஜிபிலிட்டி இருக்குது இல்லைங்களா. அதே போல் இங்கே என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை இருக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லெவலில் பிரிச்சிருக்காங்க எலிஜிபிலிட்டியாக. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னா கஸ்டமர்ஸ், அதாச்சும் இந்த பேங்க்கில் இருக்க கஸ்டமர்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா ரெகுலர் சேலரி வாங்குறவங்களா இருக்கணும். அது மீன்ஸ் ரெகுலராக பே அவங்களுக்கு வரமே இருக்கணும். அப்படி இல்லைனா பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கணும். பென்ஷன் வாங்குறவங்களும் எப்படி இருக்குன்னா 12 months மிகாமல் அவங்க வந்து பென்ஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேங்க்லேருந்து லோன் வாங்கினவங்க கூட இருக்கலாம். அவங்க வந்து ஹோம் லோன் வாங்கியிருக்கலாம், வெஹிக்கிள் லோன், மார்கேஜ், இல்லைனா பர்சனல் லோனு, இல்லைன்னா எந்த பேங்க்லேருந்து எந்த ஒரு லோன் வாங்கினா கூட திரும்ப அவங்களால இந்த லோன் வாங்கிக்க முடியும். அடுத்தது நான் சேலரி இண்டிவிஜுவல் கூட பர்சன் கூட லோன் தராங்க. அவங்களுக்கு என்ன மெயின்டைன் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும், இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட் எது இருக்கணும். அந்த ரெகுலராக அந்த அக்கௌண்ட்டோட ட்ரான்சாக்ஷன் ரெகுலராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த லோன் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா சம் டாப் 9 பேங்க்ஸ், அதாச்சும் இந்த பேங்க்ஸாக வந்துட்டு பேங்க் லோன், அதாச்சும் கோவிட்-19 ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு பேங்க் லோன் கொடுக்குறாங்க. எந்தெந்த பேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க்ஸ் லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸாக வந்துட்டு இப்போதைக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இருக்கிற கவர்மெண்ட் அவங்க அங்கீகாரம் பெற்ற பேங்க்ஸ் வந்து கோவிட்-19க்கான லோன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மில் 2 எக்ஸாம்பிளும் ப்ரொவைட் பண்ணுறேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நான் கொடுத்துருக்கல இந்த 9 லிஸ்ட் இருக்குல்லையே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அதை எப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு டைம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் முதற்கொண்டு கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் லோன் வந்து ஒரு கோவிட்-19 பேஷண்ட்க்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 25,000 கொடுக்குறாங்க. அதே போல் மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் அவங்க வந்து மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ரீபே பண்ணுறது பார்த்திங்கன்னா 5 years மேக்ஸிமம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த 5 years கொடுத்துருக்காங்க ரீபே பண்ணுறதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லோன் ரேட்லேயே வந்து லோவஸ்ட் 8.5% தான் கொடுக்குறாங்க. நார்மலாக ஒரு பர்சன்ட் வந்து பர்சனல் லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 12% வரைக்கும் வாங்குறாங்க. அது பேங்க் ஆப்டின் பண்ணுறாங்க. இந்த இதுக்கு வந்து 8.5% தான் வந்து எஸ்பிஐ மட்டும் சொல்கிறேன், எஸ்பிஐ வாங்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து கோவிட்-19 லோன் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா 25,000 கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து 5 lakhs வரைக்கும் தான் எல்லா பேங்க்ஸ்லையும் லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இயர் ரீபேமெண்ட் 5 years, அதே போல் இது 5 years தான். இப்போது இதில் மட்டும் 2 பிரிச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பேங்க் அதாச்சும் 70 years
மேலே ஆகாமல் இருந்தாங்கன்னா, ஸோ ஒரு வேளை 70 இயர்ஸ் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் ரீபே பண்ணுறதுக்கு. ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் வந்துட்டு 70 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 36 மந்த்ஸ், அதாச்சும் 3 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரீபே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற பேங்க்ஸில் எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 9.65% கொடுக்குறாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டவுட் வரும், இது எப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு கிரிட்டிக்கலான சமயத்தில் போய் எப்படி பேங்க்கில் அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேங்க்லேயும் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு சில வந்து நீங்கள் கார் லோன் இல்லாட்டி எதாவது வாங்கினா கூட நீங்கள் பேங்க் ரீச் பண்ணாமல் ஒரு சில டைம் நீங்கள் வந்து லோன் வாங்கிக்க முடியும். ஆனால் இந்த COVID-19 அந்த பர்சனல் லோன் மட்டும் என்னென்னா பேங்க்கில் வந்து டேரெக்டாக போயிட்டு அவங்க வெப்சைட்டில் போய் டீட்டெயில் பார்க்க முடியுமே தவிர்த்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஏன்னா பேங்க் வந்து முக்கால்வாசி நாள் க்ளோஸ் ஆகிருக்கனால பேஷண்ட் போய் அந்த இடத்துல ரீச் ஆனால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறதுனால COVID-19 சம்மந்த பர்சனல் லோன் வந்துட்டு நீங்கள் டீட்டெயில் மட்டும் கேட்டுக்கலாம். டீட்டெயில் கேட்டு உங்களால் வந்து வாங்கிக்க முடியும், அவங்க லோன்ட்டு அவங்கள்ட்ட டேரெக்டாக வாங்கிக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பேங்க்கை வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்குற மூலிமா நம்மளுக்கு COVID-19 இந்த எமர்ஜென்சி லோன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து என்ன இருக்குன்னா நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம், எலிஜிபிலிட்டி அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி கேட்குறதுக்கு உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா நீங்கள் வந்து அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. எல்லா பேங்க்கோட பர்சனல் லோன் செக்ஷன்லேயே வந்துட்டு அது பர்டிகுலர் COVID-19க்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை SMS மூலியமாக கூட நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்துட்டு பர்சனல் லோன் வாங்காமல் ஒருவேளை நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எங்கே வேணால் போய் ஸ்வைப் பண்ணிக்கலாம், அது ரொம்ப காஸ்ட்டாக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்வைப் பண்ண காஸ்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். சில டைம் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க காப்பாற்றுறதுக்காக கோல்டு வந்து அடமானம் வச்சு வாங்கினோன்னா கோல்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 7 to 29% வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதே போல் லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டி மூலியமாக, அதாச்சும் செக்யூரிட்டி மீன்ஸ் இவர் மூலியமாக வாங்கிக்கலாம், அவர் மூலியமாக வாங்கிட்டோம், இல்லாட்டி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அந்த பணத்தை வச்சு வாங்கினா கூட அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரஸ்டடாக இல்லை, நம்மளுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பேங்க்ஸே வந்துட்டு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸே வந்துட்டு டேரெக்டாக வந்து COVID-19 பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது சப்போஸ் இந்தமாதிரி உங்களுக்கு இருக்குது தெரிஞ்சு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ கொரோனாலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் லாட் ஃபார் லிசனிங். டேக் கேர், பாய்.